இன்னைக்கு நம்ம ரிவ்யூ பண்ண போற வெஹிக்கிள் Honda NX200. இந்த Honda NX200 பொறுத்தவரை ஒரு ஆல் நியூ பைக் அப்படின்னுலாம் நம்ம எதிர்பார்க்க வேண்டாம். இதுக்கு முன்னாடி இருந்த அந்த CB200X அப்படிங்கிற ஒரு மாடலை வந்து ஜஸ்ட் கொஞ்சம் வந்து அப்டேட்ஸ் மாதிரி கொடுத்து ப்ளஸ் வந்து அந்த ஓவரால் லுக் அண்ட் ஃபீல் என்ஜின் எல்லாமே வந்து சேம் தான். என்னென்ன அப்டேட்ஸ் கொடுத்துருக்காங்க ப்ளஸ் வந்து இந்த வண்டி அதாவது இது ஒரு ஆஃப் ரோடர் மாதிரி உங்களுக்கு லுக் கொடுத்தாலும் இது ஒரு சாஃப்ட் ரோடர் தான். என்னென்ன சேஞ்சஸ்னால அது ஒரு சாஃப்ட் ரோடராக இருக்குது, ப்ராப்பர் ஆஃப் ரோடராக இல்லை. ப்ளஸ் இந்த வண்டியோட டீட்டெயிலான ரைடு எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் பார்த்துருக்கிற சக்கரம் கார்ஸ் அண்ட் பைக்ஸ் ஒருவேளை எங்கள் சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஃபியூச்சர் அப்டேட்ஸ் எதுவுமே உங்களுக்கு மிஸ் ஆகாது. வண்டியோட டிசைன் மற்ற டீடைலிங் போகிறதுக்கு முன்னாடி வண்டி ஆக்சுவலாக வந்து ஒரே வேரியண்ட்டில் தான் வந்து சேல் பண்ணுறாங்க. 3 கலர் ஆப்ஷன்ஸ் இருக்குது. வண்டியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் வந்து அரௌண்ட் 1,70,000 வருது. எங்கள் ஊரில் வந்து இதோட ஆன் ரோட் ப்ரைஸ் கிட்டத்தட்ட 2,08,000 ரூபாய் வந்து வருது. பை ஆல் மீன்ஸ் எனக்கு அது வந்து நல்ல ஒரு வேல்யூ ஃபார் மணி பேக்கேஜாக தான் தெரியுது. ஏன் அப்படிங்கிறத நம்ம வீடியோவில் வந்து தெரிஞ்சுப்போம். வண்டியோட லுக்ஸ் ஓவரால் பார்க்கும்போது அந்த ஒரு CB200X அதோட வந்து ஒரு டிசைனில் தான் இருக்குது. இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சட்டிலான டீட்டெயிலிங் ப்ளஸ் அந்த கிராஃபிக்ஸ் எல்லாமே சேஞ்ச் பண்ணி அவங்களோட அந்த பிக்கர் பைக்ஸான அந்த NX சீரிஸோட அந்த ஒரு ரெசம்பிளன்ஸை வந்து கொஞ்சம் வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. உங்களுக்கு லைட்டிங்கை பொறுத்தவரை எல்லாமே வந்து LED தான். உங்களுக்கு இதில் வந்து லோ பீம் ப்ளஸ் வந்து கீழே இருக்கிற போர்ஷன் வந்து ஹை பீம் ஆக்ட் ஆகும். இதில் வந்து சின்ன DRL மாதிரி இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நக்கிள் கார்ட் மாதிரி ஒரு போர்ஷன் கொடுத்து அதிலே தான் வந்து உங்களுக்கு இண்டிகேட்டரும் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதுவுமே வந்து ஒரு நல்ல விஷயமா இருக்குது. அந்த லுக்ஸுக்கும் சரி ஒரு சேஃப்டி ஆஸ்பெக்ட்டுக்கும் வந்து உங்களுக்கு அந்த நக்கிள் கார்ட் நல்லா இருக்குது. இப்போ வந்து நம்ம ஹசார்ட் ஆன் பண்ணோம் இல்லை இண்டிகேட்டரை போட்டோம் அப்படின்னா அது வந்து நமக்கு அந்த லைட்டு அதாவது பிளிங்கராக ஆக்ட் ஆகும். மற்றபடி ஆல்வேஸ் ஆனால் வந்து ஜஸ்ட் அந்த ஒரு சின்ன ஆரஞ்சு வந்து நமக்கு எரிஞ்சிட்டே வந்து இருக்குது. ஸோ அதுவுமே வந்து ஒரு லுக்ஸுக்குமே வந்து நல்லா இருக்குது. மற்றபடி கொஞ்சம் டாலான ஒரு வைசர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ லாங் ரைட்ஸ் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாலாம் போகும்போது அந்த காற்றுக்குமே வந்து நமக்கு அந்த ரைடிங் எக்ஸ்பீரியன்ஸுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். இதுவுமே வந்து அட்ஜஸ்டபிள்லாம் கிடையாது, பட் டீசெண்டான ஒரு இதில் இருக்குது. இந்த போர்ஷன் பிளாஸ்டிக், அதுக்கப்புறம் இதில் வந்து உங்களுக்கு ஃபைபரில் அதனால ஒரு பெயின் குவாலிட்டி எல்லாமே நல்லா தான் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த போர்ஷன் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கிளாசி பிளாக் பேனலாக வந்து சைடில் கொடுத்துருக்காங்க. ஹோண்டா அப்படிங்கிற அந்த பிராண்டிங்குமே வந்து 3Dயில் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்டில் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டன் அப்சைட் டவுன் ஃபோர்க்ஸுமே வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு டுவல் டிஸ்க் பிரேக்ஸ் ப்ளஸ் வந்து டுவல் சேனல் ABS-ஓடையுமே வருது. உங்களுக்கு டயரை பொறுத்தவரை இதில் ஒரு சின்ன வித்தியாசம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் வந்து அந்த கொஞ்சம் ஆஃப் ரோட் ஸ்பெசிஃபிக்காகவும் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டைலில் வந்து அந்த டயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுதான் வந்து உங்களுக்கு ஒரு சேஞ்ச் அப்படிங்கிறதே வந்து. இப்போ டயரோட சைஸ் பார்த்தீங்கன்னா 110/70 உங்களுக்கு 17 இன்ச் வரக்கூடிய வீல்ஸ் வருது. உங்களுக்கு அந்த ஸ்போக்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் சிங்கிளாக இல்லாமல் அப்படி ஸ்ப்ரெட் ஸ்போக்ஸ் மாதிரி கொடுத்து கொஞ்சம் அட்ராக்டிவாக வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு அண்டர் பாடி அந்த என்ஜினுக்கு கீழே வந்து ஒரு அண்டர் கவுல் வந்து கொடுத்துருக்காங்க. கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா 167 மில்லிமீட்டர்ஸ் தான் வந்து கிரவுண்ட் கிளியரன்ஸ். ஸோ இந்த கிரவுண்ட் கிளியரன்ஸ் மட்டும் வந்து கொஞ்சம் கூட அடிஷ்னல் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். மற்றபடி என்ஜின் உங்களுக்கு ஏர் கூல்ட் என்ஜின் தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பிஸ்டன் கூலிங் சிஸ்டம் அப்படிங்கிற ஒரு அடிஷ்னல் டெக்னாலஜி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து கொஞ்சம் அந்த என்ஜினோட ஹீட்டை வந்து கொஞ்சம் டிசிபேட் பண்ணுறதுக்கு என்னென்னா அக்கேஷனலாக லாங் ரைட்ஸ் எடுத்துகிட்டு போகிற ஒரு வண்டி அப்படிங்கும்போது அதுக்கான ஒரு ப்ரொவிஷனாகவும் வந்து கொடுத்துருக்காங்க. கிக்கர் வந்து கொடுக்கல. உங்களுக்கு டேங்கை பொறுத்தவரையிலுமே நல்ல மஸ்குலரான ஒரு ஷேப் வருது. இந்த இடத்துல இருந்து அப்படி ப்ராடாக வந்து உங்களுக்கு அந்த ஃப்ரண்ட் பேனல் அப்படியே வந்து கவர் ஆகுது. இதில் எல்லாம் நம்ம கால் அப்படி கரெக்டாக ரெஸ்ட் பண்ணிக்கிறதுக்கு சூப்பராக இருக்குது. இதுலேயுமே வந்து ஒரு பிளாஸ்டிக்கில் ஒரு ஒரு டெக்ஸ்டர்டு ஃபினிஷ் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க, சின்ன ஒரு கிரிப்பு கிடைக்கிறதுக்கு. ஃபியூல் டேங்கோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 12 லிட்டர் வந்து ஃபியூல் டேங்கோட கெப்பாசிட்டி. உங்களுக்கு கீயோட ஸ்லாட்டுமே வந்து அந்த ஃபியூல் டேங்குக்கு ஃப்ரண்ட் போர்ஷனில் தான் வருது. ஃபியூல் டேங்கில் சென்டரில் வந்து ஒரு பிளாஸ்டிக் போர்ஷன் கொடுத்துருக்காங்க. சைடில் வந்து உங்களுக்கு பாடி கலர் வந்து வருது. சீட்டுமே வந்து அடிக்கட்லேயே ஒரு ஒய்டாக தான் இருக்குது. பில்லியன் சீட் வந்து ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். சிட்டி ரைட்ஸுக்கு வந்து ஓகேவாக இருக்கும். மற்றபடி லாங் போகும்போது ஒரு பேக்கேஜ் ஏதாவது வச்சுக்கிட்டு உங்களுக்கு டைப் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு அந்த கிராப் ஹேண்ட்லுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒய்டாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஏதாவது திங்ஸ் அப்படி நம்ம வச்சுக்கிட்டாலும் நீட்டாக இருக்குது. இந்த பேனலுமே கிளாசி பிளாக்காக வந்து கொடுத்துருக்காங்க. ரியர் டயரை பொறுத்தவரையிலுமே வந்து 17 இன்ச் வரக்கூடிய வீல், 140/70 வரக்கூடிய டயர்ஸுமே வந்து கொடுத்துருக்காங்க. சேம் அந்த கொஞ்சம் ஆஃப் ரோடுக்கு எல்லாமே போகிறது மாதிரியான பேட்டர்ன் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. சைலன்சருமே பார்த்தீங்கன்னா குட்டியாக க்யூட்டாக இருக்குது. கொஞ்சமாக வந்து ரைஸ் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தோன்னா கொஞ்சமாக ஆஃப் ரோடு எல்லாம் போகும்போதும் தண்ணி வந்து உள்ளாடி வராமல் இருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் வந்து ப்ரொவிஷன் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துலையுமே வந்து உங்களுக்கு நீட்டான ஒரு பிளாஸ்டிக் பேனலில் வந்து ஸ்ப்ளாஷ் எதுவும் உள்ளே போகாமல் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு இருக்குது. உங்களுக்கு ப்ரீலோட் அட்ஜஸ்டபிள் ரியரில் வந்து மோனோ ஷாக் வந்து கொடுத்துருக்காங்க. அப்படியே லெஃப்ட் சைடு வந்தோன்னா
நீட்டான ஒரு சாரி கார்ட் மாதிரியான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. லேடிஸ் ஃபுட்ரெஸ் வேணும்னா கண்டிப்பாக வந்து ஆஃப்டர் மார்க்கெட் தான் வந்து நம்ம போய் ஆகணும். உங்களுக்கு டெயில் லேம்பை பொறுத்தவரை அந்த ஒரு எக்ஸ் அப்படிங்கிற ஷேப்பில் வரக்கூடிய அந்த டெயில் லேம்ப் இதில் வந்து ஒரு கார்பன் ஃபைபர் மாதிரியான ஃபினிஷ். ரியருமே வந்து குட்டியான எல்இடி இண்டிகேட்டர்ஸுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவரால் வந்து அது நீட்டாகவே இருக்குது. இப்போ வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் பேனலில் பண்ணியிருக்கிற அப்டேட்டையுமே பார்ப்போம். ஆக்சுவலாக வந்து அந்த டிஎஃப்டி இன்ஸ்ட்ருமெண்ட் பேனல் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது யூனிவர்சலாக இப்போ நிறைய ஹோண்டா வெஹிக்கிள்ஸில் வந்து அவங்க யூஸ் பண்ணியிருக்கிற அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் பேனல் தான் உங்களுக்கு கண்ட்ரோல்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் வந்து உங்களுக்கு ஒரு ஜாய்ஸ்டிக் மாதிரி கண்ட்ரோல் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ ரைட்டு ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு அங்கே வந்து சேஞ்ச் ஆகிறது தெரியும். ஒவ்வொரு ஆப்ஷன் போகிறதுக்கு இதில் வந்து போனீங்கன்னா செட்டிங்ஸ், ஸோ டிஸ்பிளேயோட செட்டிங்ஸ், ஜென்ரல் செட்டிங்ஸ், சர்வீஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பார்த்துக்கலாம். ப்ளஸ் வந்து அந்த ஹோண்டா ரோட் சிங் அப்படிங்கிற அந்த ஆப்புமே இருக்குது. இந்த தீமையுமே வந்து நம்ம உள்ளாடி இருந்து மாற்றிக்கலாம். ஸோ இதுவுமே ஒரு யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர் தான். லெஃப்ட் சைடில் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இண்டிகேஷன்ஸ், அந்த வார்னிங் லைட்ஸ் எல்லாமே வருது. ப்ளஸ் வந்து இதில் அந்த ட்ராக்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் வந்து இந்த ஹோண்டா செலக்டபிள் டார்க்கர். அதாவது சிம்பிளாக அந்த ரியர் வீலுக்கோட ஸ்லிப்பை வந்து அவாய்ட் பண்ணுறது தான். நான் ரைடில் வந்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இதுலேயுமே ஒரு கார்பன் ஃபைபர் டெக்ஸ்சர் ப்ளஸ் அந்த ஹோண்டா பிராண்டிங். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டைப் சியில் வந்து உங்களுக்கு ஒரு சார்ஜிங் போர்ட்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. இதுவுமே ஆக்சுவலாக ஒரு யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர் தான். ப்ளஸ் ஸ்டாக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது லெஃப்ட் சைடில் உங்களுக்கு ஹை பீம், லோ பீம், பாசிங் ஒரு இன்டிகிரேட்டட் சுவிட்சாக இருக்குது. குவாலிட்டியுமே வந்து ஆக்சுவலாக நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. இந்த ஜாய்ஸ்டிக் வந்து நமக்கு ஆப்ரேஷன்ஸ் டிஎஃப்டியை வந்து ஆப்ரேட் பண்ணிக்கிறதுக்கு இண்டிகேட்டர், அப்புறம் வந்து ஹார்ன். ரைட் சைடில் வந்து உங்களுக்கு என்ஜின் கில் சுவிட்ச், ஹசார்ட் சுவிட்ச், ஸ்டார்டிங்கான சுவிட்ச் எல்லாமே வந்து ப்ரொவிஷன் பண்ணியிருக்காங்க. ஹேண்டில் பாரை பொறுத்தவரையிலுமே வந்து அப்படி கொஞ்சம் ஒய்டான ஒரு ஹேண்டில் பார். வண்டியோட வெயிட் ஓவரால் பார்க்கும்போது 148 கிலோ வந்து வண்டியோட வெயிட்டுமே வருது. டீசெண்டான வெயிட் தான், நமக்கு அப்படி பயங்கரமாக ஹெவியாக எதுவுமே இல்லை. நல்ல கம்ஃபர்டபுளான ரைடிங் பொசிஷன். பார்த்தீங்கன்னா லைட்டாக ரியர் செட்டாக வச்சுருக்காங்க. கால் வந்து ப்ராப்பராக ரெஸ்ட் ஆகுது. இன்னுமே கொஞ்சம் ஹைட்டான ஆட்களுக்கு கூட என்னென்னா இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கட் ஆகிற இடத்துல இருந்து எனக்கு இந்த அளவு கேப் இருக்குது. ஸோ கொஞ்சம் ஹைட்டான ஆட்களுக்கு கூட நீட்டாக கால் வந்து அப்படி ஃபிட் ஆகுறதுக்கு ஸ்பேஸ் வந்து கண்டிப்பாக வந்து இருக்குது. ஓவரால் அந்த எர்கனாமிக்ஸ் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது. நல்ல ரிலாக்ஸ்டான ஒரு பொசிஷன் கிடைக்குது. அப்போ ஸ்டார்ட் பண்ணியுமே வந்து பார்ப்போம். ஸ்டார்ட் பண்ணனாலும் நல்ல என்ஜின் சைலண்டாக இருக்குது. வைப்ரேஷன்ஸ் எதுவுமே இல்லை, சுத்தமாக இல்லாமல் அப்படி சூப்பராக வந்துருக்குது. கொஞ்சம் ஆக்சலரேட் பண்ணி பார்ப்போம். இப்போ அந்த எக்ஸாஸ்ட் நோட்டை பொறுத்தவரை பயங்கர ஒரு கிரேசியான ஒரு தம்பிங் அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் அப்படியே வந்து கொஞ்சம் ரிஃபைண்டாக கொஞ்சம் ஸ்போர்ட்டியாக வந்துருக்கு. மக்களே, ஒருவேளை போன வீடியோ நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னாலும் தெரியும். ஹார்னெட் ரிவ்யூவிலே நம்ம சொல்லியிருந்தோம். அன்றைக்கி வந்து அந்த ஷூட் டைமில் வந்து என்ன ஆச்சுன்னு தெரியல. நம்ம ரெக்கார்ட் பண்ணி எல்லாம் ஃபைனலைஸ் பண்ணும்போது கார்டு ஒர்க்கிங்கில் இருந்துச்சு. வீட்டுக்கு வந்து சிஸ்டமில் கனெக்ட் பண்ணும்போது மெமரி கார்டு அன்ஃபார்ச்சுனேட்லி ரீட் ஆகலை. ரெக்கவர் பண்ண ட்ரை பண்ணோம், பட் முடியலை. அதனால தான் வந்து ஸ்டுடியோவில் இருந்து அந்த ரைடுக்கான ரிவ்யூ வந்து நான் கொடுக்குறேன். ஸோ இந்த NX 200 பொறுத்தவரையில் உங்களுக்கு என்ஜின் பார்த்தீங்கன்னா ஒரு 184 cc இருக்கக்கூடிய ஏர்கூல்டு என்ஜின். இதில் வந்து உங்களுக்கு 17 பிஹெச்பி ப்ளஸ் வந்து 15.7 நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது. 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் இந்த வண்டியோட ஒரு யூனிக்கான ஆஸ்பெக்ட் அப்படின்னு பார்க்கும்போது என்ன அப்படின்னா அந்த ரைடிங் போஸ்டர் தான். கொஞ்சம் ஹையாக செட் ஆகிருக்கக்கூடிய அந்த ஹேண்டில் பார் கொஞ்சம் வந்து அப்ரைட்டாக நம்ம ரிலாக்ஸ்டாக அப்படி ஜம்முன்னு இருந்து போகிறது மாதிரி, நம்ம கொஞ்சம் சீட் ஹைட்டுமே இருக்கிறதுனால அப்படி கொஞ்சம் வந்து ஒரு கிங் ஆஃப் த ரோட் மாதிரி ஒரு ஃபீல் வந்து கொடுக்கும். ஒரு SD அட்வென்ச்சர், ஹிமாலயன் அந்த மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்காது. இருந்தாலும் கொஞ்சம் வந்து நமக்கு ஒரு ஹையான ஃபீல் வந்து வண்டி கொடுக்கும். ஸோ சிட்டியில் ஓட்டுறதுக்கு பார்த்திங்கன்னா என்ஜின் லோவர் எண்ட்லேருந்து அந்த ட்ராக்ஷன் சூப்பராகவே வந்து இருக்குது. ஸோ அதனால் வந்து சிட்டியில் யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு ப்ரீஸ் அப்படின்னு சொல்லலாம். 5th கியர் நீங்கள் ஒரு 35 km/h அந்த ஸ்பீடில் போட்டுக்கிட்டிங்க அப்படின்னா கூட 30 வரைக்கும் வந்து நம்மளால் 5th கியர்லேயே வர முடியுது. லைட்டாக ஆக்சிலேட் பண்ணி அப்படியே மாடுலேட் பண்ணி வந்தோம்னா ஈஸியாக வந்து நம்மளோட அந்த வண்டி அப்படியே வந்து எந்த ஜெர்க்குமே இல்லாமல் சூப்பராகவே வந்துடுது. ப்ளஸ் கிளச்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அசிஸ்டன்ட் ஸ்லிப்பர் கிளச் கொடுத்துருக்காங்க. அதனால் கிளச் வந்து ரொம்ப லைட்டாக இருக்குது. ப்ளஸ் ஸ்லிப்பர் கிளச்சுமே இருக்கிறதுனால கொஞ்சம் அக்ரெசிவாக நல்லா ஃபாஸ்ட்டாக ஓட்டிட்டு டவுன் ஷிஃப்ட் பண்ணுறதுக்குமே வந்து சூப்பராகவே இருக்கும். டவுன் ஷிஃப்ட்டில் ஒரு நெகட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, டவுன் ஷிஃப்ட் பண்ணும்போது நிறைய இடத்துல வந்து கியர் ஸ்லிப் ஆகிறது வந்து நான் நோட்டீஸ் பண்ணேன். அது வந்து கண்டிப்பாக ஒரு பெரிய நெகட்டிவ் தான். நிறைய மேனுஃபேக்சரர்ஸோட வண்டியில் ஒரு காமன் ப்ராப்ளமாக இப்போ இருக்குது. முன்னாடி இருந்த வெஹிக்கிள்ஸில் கூட இந்த அளவுக்கு இல்லை. ஏன் அப்படிங்கிறது தெரியலை, புரியலை. யாராவது மெக்கானிக்கலி அதோட ஏன் அந்த நெகட்டிவ் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சவங்க இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஆஸ்பெக்ட் பார்த்தோம்னா
உங்களுக்கு ஓவரால் அந்த சிட்டியில் வந்து ஒரு ஹைட்டில் இருந்து ஓட்டும் போதும் எப்படி ஈஸியாக இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக வந்து ஈஸியாக தான் இருக்குது. ஏன்னா வண்டியோட வெயிட் பார்த்தீங்கன்னா ஒரு 148 கிலோஸ் தான் வந்து வண்டியோட வெயிட் இருக்குது. ஸோ அதனால வண்டி ஓட்டுறதுக்கு பெரிய பிரச்சனை எதுவும் இல்லை. கொஞ்சம் ரொம்ப ஷார்ட்டான நாட்கள் ஒரு 5 feet 6 inches அந்த மாதிரி ஹைட் இருக்கக்கூடியவங்க மட்டும் வந்து கொஞ்சம் வந்து டெஸ்ட் ரைடு பண்ணுங்கள், உங்களால் கால் லேண்ட் பண்ண முடியாது. பட் என்ன இருந்தாலும் வண்டியோட வெயிட் வந்து உங்களுக்கு எங்கேயுமே தெரியாது. ஸோ ஈஸியாக தான் வந்து வண்டி உங்களுக்கு ஓட்டுறதுக்குமே இருக்கும். சஸ்பென்ஷனை பொறுத்தவரையுமே வந்து ஃப்ரண்ட் எண்ட் வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஒரு ஃபர்ம்னஸில் தான் கொடுத்துருக்காங்க, ஹேண்ட்லிங் ஃபோக்கஸ்டாக. ப்ளஸ் ரியர் வந்து உங்களுக்கு டிஃபால்ட்டாக அந்த ப்ரீலோடு வந்து ஸ்டிஃபாக தான் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு கம்ஃபர்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் வந்து சாஃப்டன் பண்ணி யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அந்த ரைட் கம்ஃபர்ட்டுமே இன்னும் வந்து பெட்டர் ஆகும். அடுத்ததாக வந்து உங்களுக்கு பிரேக்ஸை பொறுத்தவரை டுவல் சேனல் ஏபிஎஸ், டுவல் டிஸ்க்ஸோட டுவல் டிஸ்க் ப்ளஸ் வந்து டுவல் சேனல் ஏபிஎஸோடய வந்து வருது. ஸ்ட்ராங்கான ஸ்டாப்பிங் இருக்குது, பிரச்சனை இல்லை. பட் வந்து அந்த பெடல் அப்புறம் வந்து பிரேக் லிவரில் வந்து பெரிய ஒரு ஃபீல் இல்லை. அதனால் அது ஒரு ரைடர் என்கேஜ்மெண்ட்டுக்கு நம்ம ஒரு சின்ன இதாக பார்க்கலாம். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஹேண்ட்லிங் ஆஸ்பெக்ட் வந்து வேறு லெவல் அப்படின்னு தான் வந்து சொல்லணும். டயர்ஸ் வந்து அல்டிமேட்டாக கிரிப் ஆகுது. இப்போது ஒரு 80 அந்த மாதிரி ஸ்பீட்ஸில் கூட வந்து நல்ல ஸ்வீப்பிங் கார்னர்ஸ் நம்ம அப்படி எடுத்தால் கூட அந்த ஃப்ரண்ட் அண்ட் ஃபீலுமே வந்து அப்படி ஹெவியாக எதுவும் இல்லாமல் நல்ல லைட்டாக நிம்பிளாக வந்து சூப்பராக வந்து டேர்னிங் ஆகி வருது. அதுவுமே ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ் தான் வண்டிக்கு. அதுக்கப்புறம் வந்து ஸ்பீட்ஸுமே ஈஸியாக 100 ரீச் ஆகலாம். ஒரு 100ல் வந்து ஸ்டெடியாக க்ரூஸ் பண்ணுறதுக்குமே வந்து வண்டி ரொம்பவே நல்லா தான் இருக்குது. ஒரு 110 அந்த ரேஞ்சுக்கு நம்ம ஸ்பீட்ஸ் போனதுக்கப்புறம் தான் வந்து கொஞ்சம் நோட்டிசபிள் வைப்ரேஷன்ஸ் தெரியுது. அதாவது ஒரு 7500 ஆர்பிஎம்க்கு மேலே போனால் மட்டும்தான் வந்து கொஞ்சம் நோட்டிசபிளான வைப்ரேஷன்ஸ் தெரியுது. மற்றபடி வந்து வைப்ரேஷன்ஸுமே பெருசாக தெரியாமல் ரொம்பவே வந்து சூப்பராக வண்டி டியூன் ஆகிருக்குது. அந்த ரிலாக்ஸ்டான ஒரு ரைடிங் பொசிஷன் இருக்கிறதுனால லாங் டிஸ்டன்ஸ் க்ரூசிங், லாங் ட்ரிப்ஸ் ஏதாவது போகிறீங்க அப்படின்னாலுமே கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அந்த ஒரு டயர்ட்னஸ் எதுவுமே தெரியாமல் நல்லா ரிலாக்ஸ்டாக வந்து க்ரூஸ் பண்ண முடியுது. வைப்ரேஷன்ஸ் எதுவுமே வந்து இல்லாமல். அந்த விண்டு பிளாஸ்டையுமே பார்த்திங்கன்னா வைசர் வந்து ஓரளவுக்கு கம்மி பண்ணுது. பட் ஒரு ப்ராப்பரான ஒரு அட்வென்ச்சர் டூரரில் வந்து வரக்கூடிய அந்த பெரிய வைசர்ஸ் கண்ட்ரோல் பண்ணுற அளவுக்கு இது அந்த விண்ட் எஃபெக்டை வந்து கண்ட்ரோல் பண்ணுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. இது வந்து ஒரு சாஃப்ட் ரோடர் ப்ளஸ் வந்து அந்த ஆஃப் ரோடிங் கெப்பாசிட்டி எப்படி வருது அப்படின்னு பார்த்தோம்னா அந்த டயர்ஸில் வந்து இருக்கிற அந்த ஒரு பேட்டர்னால தான் வந்து ஒரு ஆஃப் ரோடருக்கான ஒரு எஃபெக்ட் கிடைக்கிறதே தவிர மற்றபடி இது ஒரு சாஃப்ட் ரோடர் அப்படின்னு தான் வந்து நான் கண்டிப்பாக கேட்டகரைஸ் பண்ணுவேன். இன்னொரு ஆஸ்பெக்ட் பார்த்திங்கன்னா இப்போது பில்லியனுக்கான சீட்டுமே வந்து கொஞ்சம் சின்னதாக தான் இருக்குது. உங்களுக்கு அக்கேஷ்னலாக பில்லியன் கம்ஃபர்ட்டுக்கு ஓகே. பட் மற்றபடி வந்து உங்களுக்கு லக்கேஜ் எல்லாம் வச்சுருக்கிறதுக்கான ஒரு ப்ரொவிஷனாக வந்து அந்த பில்லியன் சீட்டையுமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஓவரால் பார்க்கும்போது ஒரு தரவான ஒரு மெக்கானிக்கல் பேக்கேஜாக வந்து தெரியுது. ஏன் வந்து இந்த வண்டி கொஞ்சம் அண்டர் ரேட்டடாக இருக்குது அப்படிங்கிறது தான் என்னோட ஒரு கன்ஃபியூஷனாகவே இருக்குது. நெகட்டிவ்னு எனக்கு தெரிஞ்சது அந்த கியர் ஸ்லிப் ஆகிற ஒரு விஷயம் மட்டும்தான். மற்றபடி வந்து இன்ஜினோட பவர் ஆகட்டும், நல்ல டீசெண்டான மைலேஜ் கொடுக்கும். என்னென்னா ஈஸியாக வந்து ஒரு 40 to 45 வந்து ஈஸியாக நம்மளால் மைலேஜ் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும் டே டு டே ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு வண்டி அப்படின்னா. ஸோ அப்படி பார்க்கும்போது இன்றைக்கி வந்து அவங்க டிஎஃப்டி டிஸ்பிளே எல்லாத்தையுமே கொடுத்து இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு பேக்கேஜாகவுமே வந்து வருது. அது அந்த ஆன்ரோட் ப்ரைஸையும் வச்சு பார்க்கும்போது ஒரு நல்ல ஒரு வேல்யூ ஃபார் மணி ப்ரொப்போசிஷனில் தான் வண்டி வருது அப்படிங்கிறது என்னோட கருத்து. உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இப்போ ஓவரால் இந்த வண்டியோட அந்த ரைட் ரிவ்யூ முடியும் போதே ஆல்மோஸ்ட் ஒரு கன்க்ளூஷன் சொல்லியிருந்தேன் யார் யாருக்கு செட் ஆகும் அப்படிங்கிறது. ஸோ வந்து மேபி ஒரு ரொம்ப பாசிட்டிவான ரிவ்யூவாக உங்களுக்கு தெரியலாம். பட் ஸ்டில் வந்து என்ன இருக்குதோ அதை தான் வந்து சொல்லியிருக்கேன். எனக்கு இதில் நெகட்டிவாக தெரிஞ்சது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அந்த கியர் ஸ்லிப் ஆகிற இஷ்யூ வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு. ஸோ அது வந்து கண்டிப்பாக அவங்க நீட்டாக சார்ட் அவுட் பண்ணியிருக்கணும். நம்ம வண்டி ஓட்டும் போது ஒரு ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்ட் ஃபோர்த் அப்படின்னு வரும்போது பிரச்சனை இல்லை. நம்ம டவுன் ஷிஃப்ட் பண்ணி ஒரு தேர்ட்லேருந்து ஃபோர்த்து ஃபோர்த்லேருந்து தேர்ட்லேருந்து செகண்ட் அந்த மாதிரி வரும்போது கொஞ்சம் வந்து அப்படியே வந்து பிளாக் ஆகி நின்ன மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம கிளச்சை விட்டு பிடிச்ச பிறகு தான் கியர் ஆக்சுவலி வந்து சேஞ்ச் ஆகுது. அது வந்து ஒரு கண்டிப்பாக ஒரு நெகட்டிவ் தான். மற்றபடி அஸ் அ பேக்கேஜ் பார்க்கும்போது நிறைய பேர் வந்து அதை ஏன் கன்சிடர் பண்ணல அப்படின்னு தெரியல. என்னென்னா உங்களுக்கு ஃபீச்சர்ஸ் வேணுமா, ஃபீச்சர்ஸ் எல்லாமே இருக்குது. அதே நேரத்தில் ஒரு டீசெண்டான என்ஜின், பக்காவான ஒரு அவுட்ரைட்டான பவர் கொடுக்கக்கூடியது அந்த கெப்பாசிட்டிக்கு, ப்ளஸ் வந்து நல்ல மைலேஜ் எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது ஒரு நல்ல வேல்யூ ஃபார் மணி பேக்கேஜ் தான் எனக்கு தோணுது. எக்ஸிஸ்டிங் ஓனர்ஸ் CB200X வச்சிருக்கிறவங்க, NX200 ரீசெண்டாக வாங்கினவங்க யாராவது இருந்தீங்கன்னாலும் உங்களோட அந்த ஓனர்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம நாகர்கோவில் சரௌண்டிங்கில் யாராவது இருந்தீங்கன்னா மேபி ஒரு ஓனர்ஷிப் ரிவ்யூ கூட நம்ம வந்து பிளான் பண்ணிக்கலாம். கூடவே இன்னொரு பெரிய பாசிட்டிவ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 3 years வந்து ஸ்டாண்டர்ட் வாரண்டி கொடுக்குறாங்க. ப்ளஸ் வந்து 7 years கூட வந்து நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணி அந்த என்ஜினுக்கார வாரண்டியுமே நீங்கள் பண்ணிக்கலாம். 10 வருஷத்துக்கான வாரண்டி டோட்டலாக வந்து உங்களால் ஆப்ஷன் பண்ணிக்க முடியாது. அதாவது அந்த 3 years தாண்டி வந்து இன்ஜினுக்கான வாரண்டி வந்து உங்களுக்கு 7 years கூட வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி வச்சு பார்க்கும்போது ஒரு தரவுலி ஒரு நல்ல பேக்கேஜாக தான் எனக்கு தோணுது. உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணி நம்ம சேனல் க்ரோ ஆகிறதுக்குமே ஹெல்ப் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து
உங்களுக்கும் வந்து பெட்டரான கான்டென்ட் நாங்கள் கொண்டு வர முடியும். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பை பை.